श्री सप्तर्षि रामायणम् ஹரிஹி ஓம். சப்தரிஷிகளின் ராமாயணம் என்று சப்தரிஷி ராமாயணம் வழங்கப்படுகிறது. வேதத்தின் பகுதிகளான ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வவேதம் என்னும் இந்த நான்கையும் ரிஷிகளின் வாக்கியத்தை கொண்டே நாம் உணர முடியும். அதில் பிராமாணமாக இருப்பது பிருகதாரண்யக உபனிஷத். இதில் இந்த 7 ரிஷிகளின் பெயர்கள் குறிப்பிடப்படுகின்றது. கஷ்யபர், அத்ரி, பரத்வாஜர், விஸ்வாமித்ரர், கௌதமர், ஜமதக்னி, வசிஷ்டர் முதலானவர்களே இந்த சப்தரிஷிகள். நமது சாஸ்திரங்களின்படி நாம் இப்பொழுது வைவஸ்வத மன்வந்தரத்தில் இருக்கின்றோம். இந்த வைவஸ்வதத்திற்கு மன்வந்தர ரிஷிகளும் இவர்களே. எத்தனையோ இராமாயண கதைகள் இருப்பினும் இந்த 7 ரிஷிகளும் 7 ஸ்லோகங்களாக பாடப்பட்டதே இந்த சப்தரிஷி ராமாயணம். இது தனி சிறப்பு வாழ்ந்தது. ஏனென்றால் ஒவ்வொரு ரிஷிகளும் இராமாயணத்தில் உள்ள 7 காண்டங்களில் உள்ள ஒவ்வொரு காண்டங்களை எடுத்துக்கொண்டு அதன் சாராம்சமாக அதில் வரும் சிறப்பை எளிதாக மனனம் செய்வதற்கு ஏற்றபடி சொல்லி வைத்திருப்பதே இந்த சப்தரிஷி ராமாயணம் எனப்படும். இதை கூறுவதால் ரிஷி வாக்கியம் எனப்படும் ரிஷி யஜ்ஞத்தை நாம் செய்ததற்கு சமமாகும். அதே நேரத்தில் ராமாயணத்தை பாராயணம் செய்த பலனும் கிடைக்கும். அதே நேரத்தில் कश्यपः बालकाण्डम् जातश्रीरघुनायको दशरथान् मुन्याश्रयात् ताटकाम् हत्वा रक्षितकौशिकक्रतुवरः कृत्वाप्यहल्यां शुभाम् भङ्क्त्वा रुद्रशरासनं जनकजाम् पाणौ गृहीत्वा ततो जित्वार्धाध्वनिभार्गवं पुनरगात् सीतासमेतः पुरीम्. கஷ்யப மகர்ஷி பாலகாண்டத்தில் ஸ்ரீமத் ராமாயணத்தில் வரும் 7 காண்டங்களில் முதல் காண்டமான பாலகாண்டத்தை கஷ்யப மகர்ஷி தருகின்றார். கஷ்யபர் என்னும் சொல்லுக்கு பஷ்யப ஏவ கஷ்யப இதி வதந்தி என்பார்கள். ஜாத ஸ்ரீ ரகுநாயகோ தசரதாம் முனியாஸ்ய தாடகம் ஹத்வா ராக்ஷசி கௌஷிக கிருதுவர கிருத்வாப்யஹல்யாயாம் சுபம் புங்க்த்வா ருத்ரசராசர ஜனகஜாம் பாவோ கிருஹித்வா ததோ ஜித்வார்த்தாவர்ஷிணி பார்கவம் புனராகதா சீதா சமேத புரிம். புத்திரவாக்கியம் வேண்டி தசரதனின் புத்திரகாமேஷ்டி யாகம் செய்து ரகுகுல திலகமாய் ஸ்ரீராமர் அவதரிக்கின்றார். சகல வித்தைகளையும் முதலில் ராஜரிஷியும் பின்னர் பிரம்மரிஷியுமாகிய விஸ்வாமித்திரரிடம் கற்கின்றார். சகல அஸ்திரங்களையும் பிரயோகனம் பண்ணுவதற்காக அவரிடம் கல்வி பெற்று பலா அதிபலா போன்ற வித்தைகளையெல்லாம் கற்று முதலில் ராட்சசவதமாக தாட்டகையை கொன்று முனிவர்களை காத்து விஸ்வாமித்திரர் நடத்திய யாகத்திற்கு ராட்சசர்களின் தடங்கள் எதுவும் வராமல் காத்து ரட்சிக்கின்றார். பின்னர் அவரது பானங்களில் அரக்கர்களை சுபாகுவும் மாரீச்சனையும் மாண்டார்கள். பல 100 வருடங்கள் தமமிருந்து கல்லாக அமர்ந்த அகலிகையை ஸ்ரீராமரின் பாத தூளிப்பட்டு மீண்டும் ரிஷிபத்னியாக மாறினாள். விஸ்வாமித்திரரோடு ஸ்ரீராமரும் மிதிலை விஜயம் செய்தார். யாராலும் அசைக்க முடியாத சிவதனுசை நொடியில் எடுத்து நிறுத்தி
எடுத்தது கண்டார், ஈன்றது கேட்டார் என பூமி பிராட்டியின் அம்சமான ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரான ஸ்ரீ சீதாதேவி மனம் புரிந்தார். ஜானகி ராமனாய் அவர் நடக்கையில் வாழ்க்கை பரசுராமர் கர்ப்பம் பங்கம் நடந்தது. அயோத்திக்கு திரும்பி ராமபிரான் அவர்கள் 12 வருடங்கள் சுகமாக வாழ்ந்ததை கஷ்யப மகர்ஷி பாலகாண்டத்திலேயே இவ்வாறு குறிப்பிடுகின்றார். அத்ரிஹி அயோத்தியாகாண்டம் दास्यामन्थरया दयारहितया दुर्भेदिता कैकेयी श्रीरामप्रथमाभिषेकसमये माताप्ययाचद्वरौ भर्तारं भरतः प्रशास्तु धरणीं रामो वनं गच्छतादित्याकर्ण्यसचोत्तरं न हि ददौ दुःखेन मूर्छाङ्गतः. அத்திரி மகரிஷி அயோத்தியா காண்டத்தை எடுத்துக்கொண்டு ஒரு செடி மந்தரை இதமாகப் பேசி கைகேயின் மனதை கல்லாக்கி ராமனுக்கு பட்டாபிஷேக சந்தோஷ சமயத்தில் பழைய நினைவுகளை நினைவூட்டி தசரதன் வாக்களித்ததாக கூறி 2 வரங்களை கேட்க வைத்ததால் பரதன் நாடாள, ராமன் 14 வருடங்கள் காடாள, தாங்க முடியாத பேரிடியாக சத்தியத்தை நிலைநிறுத்த கொடுத்த வாக்கை காப்பாற்றிய தசரதன் மயங்கி விழுந்தான். भरद्वाजः अरण्यकाण्डम् श्रीरामः पितृशासनाद्वनमगात् सौमित्रिसीतान्वितौ गङ्गां प्राप्य जटां निबध्य सुगः सच्चित्रकूटे वसन् कृत्वा तत्र पितृक्रियां स भरतो दत्त्वा भयं दण्डके प्राप्यागस्त्यमुनीश्वरं तदुदितं धृत्वा धनुश्चाक्षयम्. மூன்றாவதாக ஆரண்ய காண்டம். பரத்வாஜ மகர்ஷி அவர்களின் ரிஷிவாக்கியமாக வருவது இந்த பாடல். அப்பா நேரடியாக சொல்லவில்லை, அப்பா சொன்னதாக சிற்றன்னை சொன்னதையே தேவ வாக்காக வேத வாக்காக கொண்டு ஸ்ரீராமன் சீதா லக்ஷ்மணர்களோடு வனவாசம் சென்றான். கங்கையை அடைந்தான். ஜட்டாமுடி தரித்தான். குகன் உதவ சித்திரகூட்டம் அடைந்து பரதன் வந்து தந்தை விஷ்ணுபதம் சேர்ந்தார் என சொல்ல ஈமக்கிரிகைகளையெல்லாம் செய்தபின் தண்டகாரண்யத்தில் ரிஷிகளுக்கு பாதுகாப்பா அளித்து அகஸ்தியரை சந்திக்க வேண்டும் என்று சுதீக்ஷ்ண மகரிஷியிடம் ஆசை பெற்று கோதண்டம் பாணியாக தோளில் அமர்ந்து அவன் ஆரண்யத்தை கடந்து அங்கே ஆரண்யத்தில் இருக்கக்கூடிய அழகையெல்லாம் விரிப்பதாக சொல்லிக் காட்டுகின்றார் பரத்வாஜ மகர்ஷி. विश्वामित्रः किष्किन्धकाण्डम् गत्वा पञ्चवटीमगस्त्यवचनात् दत्त्वा भयं मौनिनाम् छित्त्वा शूर्पणखास्य कर्णयुगलं त्रातुं समस्तान् मुनीन् हत्वा तं च खरं सुवर्णहरिणम् भित्त्वा तथा वालिनं तारारत्नमवैरिराज्यमकरोत् सर्वं च सुग्रीवसात्. பிரம்ம ரிஷி விஸ்வாமித்திரர் கிஷ்கிந்தா காண்டத்தை எடுத்து அவர்
அழகாக ராமாயணத்தை வர்ணிக்கின்றார். அகஸ்தியர் காட்டிய வழியில் பஞ்சவட்டியை அடைந்தார்கள். காட்டில் முனிவர்களும் பாதுகாப்பும் கிடைத்தது. சூர்ப்பனகையின் மூக்கு அறுப்பட்டு காதுகளை வெட்டி பங்கப்படுத்தினார். கரதூஷணர்களை கொன்று மாயாமயமாக வந்த மாரீச்சனையும் மானாக வந்த அந்த மானை பிடிக்கச் சென்றார். வாலி அனைவருமே வதம் செய்யப்பட்டனர். சுக்ரீவனுக்கு கிஷ்கிந்தா ராஜ்ய பட்டாபிஷேகம் நடத்தி தாரையின் அறிவுரைப்படி ஆழ்வாய் என்று ஆசீர்வாதம் அளித்தார். இப்படியாக கிஷ்கிந்தா காண்டம் விஸ்வாமித்ர மகர்ஷியை கொண்டு பூர்த்தியடைகின்றது. गौतमः सुन्दरकाण्डम् दूतो दाशरथे सलीलमुदधिं तीर्त्वा हनूमान् महान् दृष्ट्वा शोकवने स्थितां जनकजां दत्त्वाङ्गुलेर्मुद्रिकाम् अक्षादीनसुरान् निहत्य महतीं लङ्काञ्च दग्ध्वा पुनः श्रीरामञ्च समेत्य देवजननी दृष्टामयेत्यब्रवीत्. சுந்தரம் என்றாலே அழகென்று பொருள். அந்த சுந்தர காண்டத்தை கௌதம மகரிஷி அழகாக வர்ணிக்கின்றார். ராமதூதனாக ஹனுமான் கடலை தாண்டி இலங்கையில் பிரவேசித்து அசோகவனத்தில் சீதையை தரிசித்து முத்திரை மோக கணையாழியை அளித்தார். அசுரர்களையும் ராவணன் புத்திரன் அக்ஷயகுமாரனையும் கொன்றார். இலங்கை தீவுக்கு தீ வைத்தான். ராமனிடம் திரும்பிய ஹனுமான் जमदग्निः युद्धकाण्डम् रामो बद्धपयो निधिः कपिवरैर्वीरैर्नलाद्यैर्वृतो लङ्कां प्राप्य सकुम्भकर्णतनुजं हत्वा रणे रावणम् तस्यां नस्य विभीषणं पुनरसौ सीतापतिः पुष्पका रूढः सन् पुरमागतः स भरतः सिंहासनस्थो बभौ. யுத்த காண்டம் என்றாலே மிகவும் கோரமாக இருக்கும். ஜமதக்னி மகரிஷி யுத்த காண்டத்தை பின்வருமாறு வர்ணிக்கின்றார். ராமர் சேதுபந்தனத்தில் வானர சைன்யங்களை வைத்துக்கொண்டு நலனின் மேற்பார்வையில் கட்டி முடித்தார். இலங்கையை அடைந்தார். கும்பகர்ணன் ராவணன் ஆகியோரை யுத்தத்தில் வதம் செய்தார். விபீஷணனை லங்காதிபதியாக்கி சீதாதேவியோடு புஷ்பக விமானத்தில் वसिष्ठः उत्तरकाण्डम् श्रीरामो हयमेधमुख्यमखकृत् सम्यक् प्रजाः पालयन् कृत्वा राज्यमथानुजैश्च सुचिरम् भूरि स्वधर्मान्वितौ पुत्रौ भ्रातृसमन्वितौ कुशलवौ संस्थाप्य भूमण्डले सोऽयोध्यापुरवासिभिश्च सरयू स्नातः प्रपेदे दिवम्. உத்தரகாண்டம் இது வசிஷ்ட மகரிஷியாலேயே கூறப்பட்டு ராமனும் ராமனின் மகோன்னதமான அந்த ராமநாமத்தையும் கொடுப்பது. ராஜ்யத்தை பல்லாயிரம் ஆண்டுகள் ஆட்சி புரிந்து அஸ்வமேதம் யாகம் நடத்தி குடிமக்களை சந்தோஷமாக வைத்து சாம்ராஜ்யம் என்ற மேன்மையை படுத்தி ராமராஜ்யத்தையும் ராமநாமத்தின் பிரபாவத்தையும் கொடுத்து சகோதரர்களோடு தர்ம பரிபாலனம் செய்து இந்த பூமண்டலத்தை சகோதரர்களுக்கும் பின்வரும்வாறு ऋषयः
श्रीरामस्य कथासुधातिमधुरान् श्लोकानिमानुत्तमान् ये शृण्वन्ति पठन्ति च प्रतिदिनं ते घौघविद्वांसिनः। श्रीमन्तो बहुपुत्रपौत्रसहिता भुक्त्वेह भोगांश्चिरम् भोगान्ते तु सदार्चितं सुरगणैर्विष्णोर्लभन्ते पदम्। 7 மகரிஷிகளும் ஒவ்வொரு காண்டத்திற்கு ஒரு ஸ்லோகமாக 7 ரிஷிகளும் 7 காண்டங்களையும் வழங்கிய இந்த சப்தரிஷி ராமாயணம் என்பது ஒரு ரிஷிகளின் தவம் என்றே சொல்லலாம். ஒவ்வொரு ரிஷிகளும் தம்மால் முயன்ற ஒரு ஸ்லோகத்தை தினமும் இதை செவிசார்த்தி நாமும் மனதினால் பாடினால் வாயினால் துதிக்க சகல சாஸ்திரங்களையும் அறிவோம், சர்வ சம்பத் பொருட்களையும் அடைவோம், அனைவருக்கும் மகிழ்ச்சி உண்டாகி உலக வாழ்க்கை எல்லாம் இன்பமயமாக மாறி நாமும் ராமனின் திருவடியை அடைவோம். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே.